ஹைடா ஆர்எம்எஃப்எஃப் பூனை பாட்டிலேருந்து போய் பார்த்துடலாம். இப்போது நீங்கள் தான் உங்கள் ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. லின் பேசிட்டு போயிருப்பா இல்லையா, அதுதான் உங்கள் மண்டுக்குள்ளே ஓடுது. சரி சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் ரூம்லேருந்து வெளில வந்து கிச்சனில் உங்கள் அம்மா இருக்காங்க, அம்மாட்ட போகிறீங்க. மா அவங்க உங்களை திரும்பி கூட பார்க்காம சமைச்சிக்கிட்டே என்ன வேணும் ஆன்சர் பிடிச்சிட்டு மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இப்படி சொல்கிறீங்க. பட் அவங்க மைண்டுக்குள்ளே யார் மேரேஜ் வேணான்னு சொன்னான், என்னாச்சு இவன் ஓகே சொன்னதுனால தானே நம்ம போய் அவனை பார்த்தோம், திடீர்னு வேணான்னு சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்டுக்குள்ளே ஓடுது. மா உங்களை தான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும். திரும்பி உங்களை பார்க்குறாங்க. என்னடி மா உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், திட்டக்கூடாது. அப்போ கோவம் வர மாதிரி எதுவும் சொல்ல போகிறேன். நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளும்மா. உங்களே பார்க்குறாங்க. நான் இதுக்கப்புறம் இங்கே இல்லை, நான் ஹாஸ்டல் போய் தங்கிக்கிட்டுமா. ஏன் இங்கே இருந்தா உன்னால் குடிக்க முடியாதுன்னு அங்கே போயிடலான்ற அப்படி தானே? என்னம்மா பேசுகிற? அது ஏதோ ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது நான் குடிச்சிட்டேம்மா. இங்கே பாரு, அப்படிலாம் கிடையாது. மாமாவுக்கு மேரேஜ் ஆக்க போதும். இல்லைம்மா ப்ளீஸ் நீ என்னை புரிஞ்சுக்கோ, நான் எங்கேருந்து போகிறேம்மா. சைலண்டாக திரும்பி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மா என்னம்மா பண்ணுறேன்? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணுற? நீங்கள் பாரு, உன் விஷயத்தில் எந்த ஒரு டிசிஷனும் நானும் இல்லை உங்கள் அப்பாவும் இது வரைக்கும் எடுத்துருக்குமா? அவங்களே பார்க்குறீங்க, சொல்லுடி. அவன் தானே எடுப்பான். ஆமாம்மா, மாமாக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். என்னாலலாம் சொல்ல முடியாது. ஃபோன் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் பேசிக்கோ. கால் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. என்னடா ஒயன் உங்ககிட்ட பேசணுமா அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஆரம்புக்கு நீங்கள் பேசணும்னு சொன்னீங்க, ஓகே எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு போல். அதை பற்றி ஏதாவது கேட்டால் ஸ்மூத்தாக பேசுவோம். இவ வர அக்கா கூட இருக்கா போல், எப்படி இதை கேட்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸைட்டோட ஃபோனை காதில் வச்சா. நீங்கள் நான் ஹாஸ்டலில் போயிட்டு கொஞ்ச நாள் இருக்கலான்னு தோணுதோ. அந்த மாமா மிஸ் ஆகுது, கடுப்பாகிறான். கேட்டுச்சா இல்லையா? ஹலோ கேட்டுச்சு, லைனில் தான் இருக்கான். சொல்லுங்கள். நான் போயிட்டு கொஞ்ச நாள் நான் ஹாஸ்டலில் கால் கட் ஆகிடுச்சு. மா கட் ஆகிடுச்சு. ஏதாவது ஒர்க்கில் இருப்பான், அவனை விட. இல்லைம்மா ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து இப்போ தான் ஹாஸ்டலுக்கு கிளம்புறா, அவ கூட போய்ட்றேன். அகெயின் கால் பண்ணுறீங்க, அவனுக்கு ஃபுல் ரிங் போது எடுக்கலை. அகெயின் ட்ரை பண்ணுறீங்க, அட்டன் பண்ணி. இங்கே பாருவாயன், ஹாஸ்டலுக்குள்ள இங்கேருந்து ஒரு ஸ்டெப்ஸ் கூட நீ வெளியே எடுத்து வைக்கக்கூடாது என்னை கேட்காம, புரியுதா? ஃபோனு வை, வேலை இருக்கு. காலை கட் பண்ணிட்டான். உங்கள் கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. ஃபோனை கொடுத்துட்டு உங்கள் ரூம்குள்ளே ஓடிட்டீங்க. என்னை நீ புரிஞ்சுக்கவும் மாட்டேன், ஏற்றுக்கவும் மாட்டேன். என்னை ரொம்ப நீ கஷ்டப்படுத்துகிற. எப்போ நீ உன் பாயிண்ட் ஆஃப் வியூ திங்க் பண்ணுற, என்னை திங்க் பண்ணுறியா நீ? அவங்க அப்படி பேசுகிறாங்க. கண்டிப்பாக என்னால் இதெல்லாம் தாங்க முடியாது. நான் எதுவும் வேணுட்டே பண்ணல, ப்ராமிஸாக எதுவும் வேணுட்டே பண்ணலை. பட் எனக்கே புரியுது அவனை விட்டு தள்ளி இருக்கணும்னு. இன்னும் கொஞ்ச நாள் உனக்கும் அவங்களுக்கும் மேரேஜ் ஆகிடும். என்னால் அதெல்லாம் பார்க்கவே முடியாது. மேரேஜ் ஆகிட்டு இதே வீட்டில் ஒன்றா நீங்கள் 2 பேர் இருப்பீங்க. சத்தியமாக என்னால் அதெல்லாம் பார்க்கவே முடியாது. என்னால் பார்க்க முடியாது. ஏன் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேன்ற? பக்கத்தில் வச்சுட்டு என்னை கஷ்டப்படுத்துகிற, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துகிற. தேம்பி அழுவுறீங்க. உங்கள் அம்மா ஃபுட்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. வானான்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டீங்க. நைட்டே ஆகிடுச்சு 6 மரத்துக்கு. வந்த உடனே ஒரு ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே தான் வரான். தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்களை தூக்கிக்கிட்டு அவன் ரூமுக்கும் போயிட்டான். இப்போ நீங்கள் அவன் ரூமில் தான் படுத்துட்ருக்கீங்க. குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே போகிறான். உங்கள் அம்மா ஃபுட்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டே இருக்கான். என்னாச்சு அவளுக்கு? எதுக்கு இப்போ புதுசாக ஏதோ ஹாஸ்டல் போகலான்னு சொல்லிகிட்ருக்கா? என்னன்னு தெரியல, என்கிட்டயும் சொன்னான். அப்படிலாம் 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. ஆரமோட அம்மா இருக்காங்க இல்லையா, கிராஸ் பண்ணி போகிறாங்க. இது கேட்குது, ஹாஸ்டல் போகிறாளா, எதுக்கு போகிறா அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்ணிவிட்டு என்னாச்சு எல்லோரும் ஒரு திணிசாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளே போயிட்டாங்க. அவங்க நினைக்கிறது ஒன்று,
நடக்கிறதுக்கு ஒன்றுமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அமைதியாக போய் படுத்துக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆரம்பமே மேலே வரான். தூங்கிட்டு இருக்கீங்க, வந்து ஹக் பண்ணி படுத்துக்கிட்டான். நெக்ஸ்ட் டே கண்ணை முழிக்கிறீங்க, ஆரம் ரூமில் இருக்கீங்க. மாமா ரூம்லையா? நம்ம எப்படி இங்கே வந்தோம் அப்படின்னு பெட்லேருந்து எழுந்து உட்காறீங்க. தூக்கத்தில் எழுந்து வந்துட்டுமா என்ன? இந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம பண்ணது கிடையாது. பெட்லேருந்து கால் எடுத்து கீழே வைக்கிறீங்க. கால் என்னமோ தெரியல, பெயினாக இருக்கு. உங்கள் பாடியில் ட்ரெஸ்ஸே இல்லை. ஃபஸ்ட்டு உங்கள் சிஸ்டர்கிட்ட கவர் பண்ணிட்டு டக்குன்னு கீழே உட்காந்துட்டீங்க. சுற்றி பார்க்குறீங்க, ஆரம் இருக்கா? நான் ஆரம் இல்லை. கீழே உங்கள் ட்ரெஸ் இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் இங்கே இருக்கு. நம்ம எப்படி நம்ம ரூம்லேருந்து இங்கே வந்தோம்? ஸ்டொமக் வேறு பெயினாக இருக்கு. கீழே இருக்க உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட கூட இல்லை, டவல் மட்டும் எடுத்து உங்கள் பாடியை கவர் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸை கையில் எடுத்துகிட்டு உங்கள் ரூமுக்கு ஓடிட்டீங்க. நம்ம இப்போ மாமா ரூமுக்கு போனோம். அதுவும் ட்ரெஸ் இல்லாமல் தூங்கிட்டு இருந்திருக்கோம். சரி, மாமா பார்த்துட்டோன்னா என்ன நினைக்கும்? ஆல்ரெடி லவ் சொல்லும் போது என்னை ஒரு மாதிரி பார்த்துச்சு. தலையில் அடிச்சுக்கிறீங்க. இப்போ தான் பீரியட்ஸ் முடிஞ்சிருக்கோம். பட் வயிறு வலிக்குது. பீரியட்ஸ் முடிஞ்சிருச்சுல, நேற்று என்னமோ முடிச்சிருச்சு. பட் ஏன் வலிக்குது? அப்படி சொல்லிட்டு ஷோல்டர்லாம் டச் பண்ணிடுறீங்க. இது நேற்று போன மாதிரி இருந்தது, அகைன் எப்படி வந்தது? நேற்று வேறு அம்மா ஹாஸ்டலில் போகிறது குடிக்கிறதுக்கான்னு கேட்டாங்க. இதெல்லாம் பார்த்தாங்கன்னா போச்சு. குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஆரம் ஆஃபீஸில் இருக்கான். அவனுக்கு நைட்டு உங்கள் கூட பண்ணா இல்லையா, அதுதான் ஓடுதான். அவன் வந்து சாப்பிட்டு ஹக் பண்ணி படுத்துருப்பான். அவன் படுத்த உடனே டவுன் பண்ணி அவனை ஹக் பண்ணி மாமா அப்படி சொன்ன உடனே சாருக்கு என்னமோ டெம்ட் ஆன மாதிரி இருந்திருக்கும். அப்போது லைட்லாம் ஆஃப் பண்ணி 2 பேரும் ஹாப்பியாக இருந்திருப்பீங்க, தூக்கத்தில் இருந்திருப்பீங்க இல்லையா? ஸோ எதுவும் உங்களுக்கு தெரியல, ரொம்பவே சாஃப்டாகவே மூவ் பண்ணியிருப்பான் உங்ககிட்ட. இப்போது அதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு அவன் உட்காந்துட்டே அவன் மொபைலில் உங்கள் ஃபோட்டோ இருக்குது, ஜூம் பண்ணி பார்த்துட்ருக்கான். நான் தான் உங்ககிட்ட இதெல்லாம் ட்ரை பண்ணுறேன்னா சத்தியமாக என்னால் நம்பவே முடியலடி. எப்பயாவது உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்தா எனக்கு கால் பண்ண. நான் நீ சும்மா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். நைட்டி என்னை எங்கடி சும்மா இருக்க விட்டுறேன். அந்த மாமா நீ கூப்பிட்டாலும் ஒரு மாதிரி இருக்க, கூப்பிடலனாலும் ஒரு மாதிரி இருக்குடி. ஃபோட்டோ கூடயே பேசிகிட்ருக்கான். இந்த நேரத்தில் ஆரமோட பிஏ டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து, சார் உங்களை பார்க்க லின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, உள்ளே வர சொல்லிட்டாமா? நோ சொல்ல வரான். பட் அதுக்குள்ளே லின்னு பிஏ பின்னாடி வந்து லைட்டை எட்டி பார்த்து, ஹாய் ஆரம். எதுவும் சொல்ல முடியல, நீ போ நான் பார்த்துக்குறேன். அவனும் அங்கேருந்து கிளம்பிட்டான். வலன் வந்து முன்னாடி உட்காரா. ஐம் சாரி லின், அன்னைக்கு இல்லை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், எனக்கே புரியுது. அந்த சுச்சுவேஷனில் யாராக இருந்தாலுமே அப்படி தான் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுது. ஓகே, அப்போ கேன்சல் ஆனது, இன்னைக்கு போகலாமா? அமைதியாக பார்த்துட்டே இருக்கான். ஆல்ரெடி இந்த மேரேஜ் எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரியல. என்ன ஆரம் பார்க்குறீங்க, போகலாமா? போகலாம். ஓகே, லேன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிடுவோம். லேன் ஒரு மெச்சூர்டான பொண்ணு, புரிஞ்சுப்பா. சரி, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு தெளிவாக பேசிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸ்லேருந்து வெளில வராங்க. இங்கிலின் ஓவர் எக்ஸைட் ஆகிட்டு ஆரமோட கையெல்லாம் பிடிச்சிக்கிறா. ஆரமுக்கு ஆக்வர்டாக இருக்குது, பட் இருந்தாலும் ஓகே, அமைதியாக வரான். ஆரம் ட்ரை பண்ணுறான். உட்காந்துட்ருக்கா, வளன்னு பேசுகிறா. ஆரம் எதுவுமே கண்டுக்கல. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஷாப்பில் நிறுத்திட்டா. எங்கே சாப்பிட்லாம், எங்கள் ஃபுட்லாம் நல்லாயிருக்கும். அவ்வளோ இறங்குறா. ஃபுட் ஆர்டர் பண்ணுறீங்க, 2 பேருமே சாப்பிட்டுட்ருக்கீங்க. இந்த எல்லின் ஃபுட் சாப்பிட்டுட்டே ஆரம்ப பார்த்துட்டே இருக்கா. ஏதோ ஒரு ஓரத்தில் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அதே ஏதோ ஒரு ஓரத்தில் என்னை உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். என்ன லின் ஏதோ சொன்னேன்? இல்லை இந்த ஃபுட் பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். ஓகே நல்லாயிருக்கு. அப்புறம் லின் உன்கிட்ட ஒன்று
பேசணும். அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஒரு 4-5 பேர் அந்த ரெஸ்டாரண்ட் உள்ளேயும் வந்துட்டுருக்கீங்க. ஆரம் பார்த்துட்டான். இவ இங்கே என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படியாவது உங்கள் கூட ஹாஸ்டலுக்கு இன்றைக்கி வந்துடுறோம், என்னால் சத்தியமாக அந்த வீட்டில் இருக்க முடியாது, அவ்வளோதானே, விடு பார்த்துக்கலாம் அப்படி அவள் சொல்லிகிட்டே இருக்கா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் பாய்ஸும் இருப்பாங்க, கேர்ள்ஸும் இருக்காங்க. பாய்ஸில் ஒருத்தன் உங்கள் ஷோல்டரில் கை போட்டு வேணாம் வேன் யார் ரூமில் வந்துடுறியா, வாய் மூடு அப்படி சொல்லிவிட்டு ஸ்டொமக்கில் ஒரு பஞ்ச் பண்ணுறீங்க. வேன் இங்கே வா, இது ஃபுல்லாக காலியாக இருக்குது பாரு, நம்ம எல்லாருக்கும் இந்த சீட் தான் பற்றும், வா. எல்லோரும் கும்பலாக உட்காரிங்க. ஆரம் முறைச்சி பார்த்துட்ருக்கான். இதுலேயும் நிறைய பேசிகிட்டு இருந்திருப்பா, ஏன்னா அவன் சைலண்ட்டாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஆரமை பார்த்தா ஆரம் வேறு டைரக்ஷன் எங்கே பார்த்துட்ருக்கான். எங்கே இவன் பார்க்குறான் அப்படிங்கிறத அந்த லின் பார்க்குறா. நீங்கள் இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. கடுப்பாயிட்டா. கையில் ஃபோர்க்கெலாம் வச்சுருக்கா. முறுக்குறா. தனியாக இவன்கிட்ட பேசலான்னு பார்த்தா எங்கே போனாலும் விட மாட்டேன்றான். நாய்க்குட்டி மாதிரி இவனையும் சுற்றி வந்துட்டுருக்கான். இதை கேட்டான். கண்டிப்பாக இதை நான் வேணுன்ட்டு பண்ணலான்னு சொல்லுவா. பற்றி டேஷ் மாதிரி ஆக்ட் பண்ணுறான். இவளுடைய ஆக்டிங் தான் இவனுக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆரம்ப பார்க்குறா. ஆரம் இன்னும் உங்களை தான் முறைச்சி பார்த்துட்ருக்கான். நீங்கள் எல்லாருமே ஐஸ்கிரீம் தான் ஆர்டர் பண்ணுறீங்க. எல்லா டேபிளுக்கும் ஐஸ்கிரீம் வருது. எல்லாருமே ஷேர் பண்ணிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கீங்க. இது வரைக்கும் ஆரம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கான். எல்லாருக்கூடையும் இப்படி தான் பேசுவீங்கன்னு தெரியும். அவனுக்கு அப்போல்லாம் வராது கோவம், என்னமோ தெரியல, இப்போ வருது. வயன் சிரிச்சுட்டு பேசிகிட்ருக்கீங்க இல்லையா, இந்த குரூப் சவுண்டில் அவன் பேசுறது உங்களுக்கு கேட்கல. வயன் உனதாண்டி இங்கே என்ன பண்ணுற? ஒரு சவுண்டு, டீப் வாய்ஸ் தெரிஞ்சிருச்சு ஆரம்னு. முன்னாடி பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு கார்னரில் ஆரம் உட்காந்துட்ருக்கான். லின் கூட 2 பேருமே பார்க்குறீங்க. இங்கே என்னடி பண்ணுற? டக்குன்னு எழுந்து நிற்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஆரம்பு தெரியும். எல்லாருக்குமே நீங்கள் ஆரம்பை லவ் பண்ணுறீங்கன்னு தெரியும். ஆரம்புக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரியும். எல்லாருமே லின்னை பார்க்குறாங்க. ஹே வயன், நீ சொல்லும் போது கூட நம்பலடி, உண்மையாகவே அவங்க உன்னை விட அழகாக இருக்காங்கடி. இது ஆரம்புக்கே கேட்குதா? இந்த மாதிரி தான் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. உங்கள் கண்ணில் தண்ணியும் வந்துருச்சு. பிகாஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே அதை சொல்லிட்டாங்க. திரும்பி உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து உண்மையாகவே உனக்கும் தோணுதா அவள் தான் என் மாமாவுக்கு பேராக இருப்பான்னு? ஆமாடி, பொய் சொல்ல விரும்பலடி. ஏன் அப்படி சொல்கிற? இல்லை, 2 பேரும் தான் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி தெரியுறாங்க. நீ என்னமோ அவருக்கு குட்டியா சின்ன பொண்ணு மாதிரி. அதான் சொன்னால் உங்களுக்கு கோவம் வருமே. வாயை மூடு, எனக்கு எல்லாம் தெரியும். கண்ணில் தண்ணி ஊற்றிட்டே இருக்கு. எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. லின்னு தான் ஆரம்புக்கு சூட்டான அந்த பொண்ணு. வயன் இங்கே வா. எதுவுமே பேசல, அங்கேருந்து வெளியே ஓடுறீங்க. ஆரம் உங்கள் பின்னாடியே ஓடி வரான். நில்றி, எங்கடி ஓடுற அப்படிங்கிற மாதிரி உங்கள் பின்னாடியே வரான். வெறி ஆயிட்டா. ஒரு த்ரீ டைம்ஸ் அப்படி வெளியே கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஒரு வாட்டி கூட முழுசா லின் கூட அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. செம்ம கோவம் வந்துருச்சு. உள்ள வரியில் அமைதியாக உட்காந்துட்ருக்கா. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி உங்களை தூக்கிட்டு வந்திருப்பான் இல்லையா, அப்போ கோவம் இருந்திருக்கும். இப்போ விட்டனா அவனை பிடிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி அவளே வந்திருப்பா. அமைதியாக அங்கேயே உட்காந்துட்ருக்கா. நீங்கள் இங்கே ஆட்டோவில் போயிட்டுருக்கீங்க. பின்னாடியே ஆரம் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கான். எனக்கு தெரியும் அவனுக்கு நான் செட் ஆக மாட்டேன்னு தெரியும். பட் இதை ஏற்றுக்க மாட்டேங்குதே. இப்போவும் இங்கே அவன் என்னோட புருஷன் தான் சொல்லிகிட்ருக்கு. எப்படி எதுக்கு தான் நான் ஹாஸ்டலில் போகிறேன்னு சொல்கிறேன். இதுவே என்னால் தாங்க முடியல சத்தியமாக. அவளுக்கு மேரேஜ் ஆகிட்டு மாமாவோட ஒய்ஃபா? ஐயோ, என்னால் அதெல்லாம் பார்க்கவே முடியாது, சத்தியமாக பார்க்க முடியாது. அப்படி அழுதுகிட்டே நீங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. ஸ்ட்ரெயிட்டாக அவன் வீட்டில் ஸ்டாப் பண்ணுறான். இறங்கி குடுன்னு வீட்டுக்குள்ளே ஓடுறீங்க. ஆரம் பின்னாடியே ஓடி வரான். உள்ளே போய்ட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்க. அவன் வெளியே நின்றுட்டு கது தரடி, உங்ககிட்ட பேசணும், கது தர. எதுவுமே பேசல. வயன், இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் ஹோட்டலுக்கு போனோண்டி. தெளிவாக அவளை எனக்கு பிடிக்கல அப்படிலாம் சொல்ல போல.
இங்கே பாரு, டோர் ஓப்பன் பண்ணு, இதை பற்றி உங்ககிட்ட பேசணும், தெளிவாக சொல்கிறேன், ஓப்பன் பண்ண. இங்கே காதை மூடிட்டு நான் எதுவும் கேட்க விரும்பலை, யார்கிட்டையும் பேச விரும்பலை, யாரும் என்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, டோரை நாக் பண்ணாதீங்க, என்னை தனியாக விடுங்க. கத்துறீங்க. சவுண்ட் கேட்டு உங்கள் அம்மா வராங்க. என்னடா மறுபடியும் ஏதாவது கோச்சிக்கிட்டு வந்துட்டாளா, இல்லை சண்டை போட்டுக்கிட்டீங்களா? உங்கள் அம்மா கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி நைட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் போயிட்டான். இதுங்களுக்கு இதுவே வேலையாக போச்சான் அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் அம்மா திங்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவள் தான் ஆரம்புக்கு சூட் ஆக்குவா. அது ரிப்பீட்டடாக உங்கள் காதுக்குள்ளே ஓடுது. கதறி கதறி அழுவுறீங்க. என்ன ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அழுதா அகைன் அந்த கஷ்டம் வராதுன்னு சொல்லுவாங்க, எதுவும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு இன்னும் கஷ்டமாக தான் இருக்குது சொல்லிவிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. நைட்டு ஆரம் வரான். டோரை ஓப்பன் பண்ணலான்னு வரான். நீங்கள் தான் அதை லாக் பண்ணிட்டு தூங்கிட்டீங்க இல்லையா, தட்ட நீங்கள் திறக்கவே இல்லை. லாக் பண்ணாமல் இருந்தாலாவது அவன் வந்து உங்களை தூக்கிட்டு போயிருப்பான். லாக் பண்ணி வச்சுருக்கீங்க. டோர் நாக் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் அம்மாவுக்கு கேட்கும். வாட்ச் பார்க்குறான், 12 மேலே ஆகிடுச்சேன். ஏன்டி புரிஞ்சிக்க மாட்டேன்ற, நான் பேச தவிர்த்து கேளுடி. வயன் டோரை ஓப்பன் பண்ண பொறுமையாக சொல்கிறான். நீங்கள் தான் தூங்குறீங்களே. கொஞ்ச நேரம் கத்தி பார்த்துட்டு ரூமுக்கு போயிட்டான். நெக்ஸ்ட் டே எப்போ போல் ஆரம் ஆஃபீஸுக்கு கிளம்புனா. ஆரம் எங்கே கிளம்புற? இல்லைக்கா இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக போகணும், ஒரு மீட்டிங் இருக்கு. தென் வைன் எழுதிட்டு எனக்கு கால் பண்ண. ஷர்ட்லாம் போட்டுட்டு டை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வெளியே போகலான்னு பார்க்குறான். ஒரு நிமிஷம் இல்லை அப்படியே நிற்கிறான். இன்றைக்கி நீ ஆஃபீஸ் போகாத. எதுக்குக்கா? இன்றைக்கி ஒரு சின்ன பூஜை இருக்குது, நம்ம கோவிலுக்கு போகணும். உள்ளே போ. கோவிலுக்கா? இது நீ என்கிட்ட முன்னாடியே சொல்ல மாட்டியா? இல்லைடா, நேற்று தான் அதை நான் பிளான் பண்ணேன். நீ வர வீட்டில் இல்லை. நைட் எத்தனை மணிக்கு வந்தேன்னு தெரியல. சரியா தான், எப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த ஒர்க்காக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கோ. இன்றைக்கி ஒரு பூஜை இருக்குது, கோவிலுக்கு போகணும், அவ்வளோதான். ஆரம் ரூமுக்கு போயிட்டான். ரூமுக்கு போனாலுமே உங்கள் ரூம் டோர் ஓப்பன் ஆகுதா, அந்த சவுண்டு கேட்குதா அப்படிங்கிற மாதிரியும் கேட்டுகிட்டே வீட்டிலேருந்தே அந்த ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கான். உங்கள் அம்மா டோர் நாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து டோரை ஓப்பன் பண்ணால் உங்கள் அம்மா நிற்கிறாங்க. உங்கள் ஐஸை ரப் பண்ணிகிட்டே, என்னம்மா? உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி நம்ம கோவிலுக்கு போனோம். அப்புறம் ஒரு சாரீ கொடுக்குறாங்க, இந்தா நீங்கள் அதை வாங்குறீங்க, போயிட்டு லின்னுக்கு கட்டிவிடு. லின்னா அப்படிங்கிற மாதிரி நிமிர்ந்து உங்கள் அம்மாவை பார்த்தா உங்கள் அம்மா பக்கத்தில் லின்னு நின்றுட்டுருக்கா. இவங்க எப்போ வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. அவள் ஃபேக்காக அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, குட் மார்னிங் வயன், இப்போ தான் எழுந்துக்குனியா என்ன? தென் ஐம் சாரி. போதும் உள்ளே போகலாம் வா. அவ்வளோ தள்ளிட்டு போகிறா. ஏன் உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே இப்படி தானா? எல்லாருமே ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாரி கேட்பீங்களா? ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை, உங்கள் அம்மாவை நேற்று என்கிட்ட சாரி கேட்டாங்க. அப்புறம் ஆரம் இப்போ நீ அம்மா எதுக்கு சாரி கேட்டாங்க? தென் மாமா இதுக்கப்புறம் ஆரம் பற்றி நீ எடுக்கவே கூடாது. அவன் சாரி கேட்டான். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எங்களுக்குள்ளே நிறைய இருக்கும். எதுக்காவது அவன் சாரி கேட்பான். அது எதுக்கு நீ கேட்குற? கண்ணில் தண்ணியும் வந்துருச்சு. இல்லை சாரி. எதுக்கும் சாரி தானா? சரி போட்டு விட்டுறேன், வாங்க. ஒரு நிமிஷம் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு வந்துட்டேன் அப்படி சொல்லிவிட்டு உங்கள் பெட்டில் அந்த சாரி வச்சுட்டு ரெஸ்ட் ரூமில் போயிட்டு அழுதுட்ருக்கீங்க. பிகாஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? ஆமாம் அவங்களுக்கு தான் மேரேஜ் ஆக்க போதில்ல. பட் ஏன் நம்மளால் இதை கேட்க முடியல? அழுதுகிட்டே உங்கள் ஃபேஸை கழுவிட்டே இருக்கீங்க. இதுக்கு தான் நான் ஹாஸ்டல் போகிறேன்னு சொல்லிகிட்ருக்கேன். அம்மா கேட்கவே மாட்டேன்ட்டாங்க. என் ஃபீலிங்ஸ் யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. அப்படி புலம்பிட்டே உங்கள் ஃபேஸை கழுவிட்டே இருக்கீங்க. வயான் எவ்வளோ நேரம்? ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வெளில வந்தா அவள் ஆர்வமும் நீங்களும் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துருப்பீங்க. அதை ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ஃபோட்டோ கிட்ட நின்றுட்டுருக்கா. இந்த ஃபோட்டோ பாரு வயன்.
ரெண்டு பேருக்கும் செட்டே ஆகலைல்ல, அமைதியாக இருக்கீங்க. நேற்று எனக்கும் கேட்டுச்சு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அழகாக இருக்கேன்னு சொன்னாங்க. தென் அவரையும் என்னையும் மேட் ஃபார் த ஈச் அதர் கேட்டுச்சு என் காதில். அதுக்கும் அமைதியாக தான் இருக்கீங்க. இதை கேட்டு நீ அழுதான்னு நினைக்கிறேன். பட் எதுக்கு நீ அழுத? இல்லை, நான் அழலாம் இல்லை. இல்லை, இதை சொன்ன உடனே இப்படியும் உங்கள் கண்ணு கலங்குது. உங்கள் கண்ணை தொடச்சிட்டு இப்படி வாங்க, சாரி போட்டு விட்டுறேன் அப்படி சொல்லிட்டு திரும்பி உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அந்த சாரி எடுத்தா உங்கள் பாட்டி வாங்கி வச்சுருப்பாங்க இல்லையா, உங்களுக்குன்னு வச்சுருந்த அந்த சாரி, அதை கொண்டு வந்து உங்கள் அம்மா கொடுக்குறாங்க. அந்த சாரி தான் இப்போது நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க. சாரி, இன்னைக்கு கோவிலுக்கு தானே போகணுன்னு சொன்னாங்க. பட் எதுக்கு இந்த சாரி? பதட்டமாகுது, கையில் வச்சுட்டே இருக்கீங்க. ஓகேடா, பாய்.